ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறதுக்காக தான். நெறைய ஹேர் ஃபால் ஆகுது. முடி வந்து பார்த்தீங்கன்னா, வளரவே மாட்டேங்குது, குரோத் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து நெறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில ஹீட்னாலயும் ப்ளஸ் வந்து நெறைய ஹேர் டேமேஜ் ஆகி நெறைய ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ அந்த மாரி உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லப் போறேன். நீங்க கடையில ஷாம்பு ப்ளஸ் வந்து ஆயில் இது மாரி என்னென்ன டிஃபரெண்ட்டா நம்ம யூஸ் பண்ணாலுமே எதுவுமே வந்து நமக்கு செட் ஆகாது. நான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய டிப்ஸ வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே கோகோனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் அண்ட் தென் கேஸ்டர் ஆயில் இருக்குங்களா, அத மிக்ஸ் பண்ணி தலையில நல்லா ஸ்கல்ப்ல அப்ளை பண்ணிட்டு, நார்மல் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. சரிங்களா? இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா நீங்க அந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணணும். செகண்ட் திங் வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக் ஒயிட் இருக்கு இல்லைங்களா, அந்த எக் ஒயிட் எடுத்துட்டு ஆனியன் எடுத்துக்கோங்க. ஆனியன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்கல்ப்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிடுங்க. வீக்லி 2 டைம்ஸ் இந்த மாரி செய்யுங்க. அண்ட் இன்னொரு ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நார்மலா வெந்தயம். வெந்தயம் வந்து நீங்க வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு நல்லா அத மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டு, பேஸ்ட் மாரி ஆக்கிட்டு உங்க ஹேர்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு 15 to 20 மினிட்ஸ்ல நீங்க நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இத தொடர்ந்து நீங்க எவ்ரி வீக் பண்ணிட்டு